Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா பிம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து Instagram ரீல்ஸ் கிரிஞ்ச் ட்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சி நினச்சா யாருக்குன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும், யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ இங்கே பேசுவதுனா எங்கே இருக்குது? ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஃபால்ஸாக அடிச்சிருக்காங்க. இந்த யூடியூப்பை வந்து ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்க. நீங்கள் அடிக்கணும்னு நினைங்க. இந்த கான்ட்ரோவர்சிஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பயோ வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி இருந்த பயோ டோட்டலி வேற. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அது என்ன அப்படின்னு கேட்டா binge.me.com போறது கியாமியா கண்டென்ட் போட்டுட்டு வந்து புச்சு குத்துதே உடையுதேனா எப்படிங்க கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். இப்போ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த கார்பரேஷன் வந்து ஈஸியாக வந்து யூடியூப் ஆளுவாங்க தவிர நம்மள மாதிரி வந்து சாதாரண ஆளுங்களாம் வந்து மேலே வரவே முடியாது. இப்போ வந்து நான் வந்து இவன் சொல்றதை கேட்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மெண்டல் ஆரா நீ அதான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன்யாமே இந்த வீடியோல கொடுப்போம். மரியாதையா இருந்து கைவி தரம் கொடுத்துருவான். ப்ரோ 10th பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன். ஆமாம், எந்த வருஷம் பிறந்த? நம்ம ஏஜ் அதிகமா தெரியல. ஐயோ வயசாயிருச்சு. இப்போ பார்த்தா அடுத்தனா போலாமா? ஏய் சரி பிஞ்சிரு ஓடுறா. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை என்ன பார்த்து சொல்லுங்க, மண்ணடி தான் போடலாம். போடா. ஐயோ காலேஜ்லயே உமால ரெக்கார்ட் இதுல ரெக்கார்டு இன்னொரு பெருமையா எப்படி அது எருமை. அதப்பா தூங்கினே இருக்கீங்க. என்ன சிரிக்கிறேன்? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிருக்கேன். சிரிக்கிற நீ சிரிக்கிறடா. சார் குட் நைட் ப்ளீஸ். போத்தீஸ் அந்த நீனா வந்து போத்தீஸ் இல்ல உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? Hello Mr. Pothis. On Very behalf simple. of the Pothis organization, so a small token of appreciation from Pothis to Pothis. அட பாருங்க, அதே ப்ரமோஷன் யூஸ் பண்றாங்க அவங்க. ரோலெக்ஸ் ஆய் வருதுங்க. அவர் ட்ரை பண்றாருப்பா. இவ்வளோ பெரிய மலைப்பாம்பை பாருங்க, பெரிய பாம்புங்க. நீங்க எப்பதான் பார்த்துருக்கீங்களா? வாங்க, நீங்க ஜூவில் தான் பார்த்துருப்பீங்க. காட்டில் பாருங்க. நிஜமாவே ஏதோ சும்மா சொல்லிட்டு ஏதோ காட்டு பொம்மை காட்டுவான்னு பார்த்தா போட்டிருப்பாங்க. என்னங்க மலையாளம் திட்டுறீங்க? புதுசா என்னடா வயசு வீடியோ போடுறாங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. தலையாட்டி ஒண்ணு அப்படிதான் ஆயினுக்குது. அதெல்லாம் உருப்படவே உருப்படாது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ எனக்கு வரேன்னா மதுரை மாநாட்டில் நினைச்சில ஒரு அண்ணன் தூக்கி எறியப்பட்டாங்களே, அவர் போட்டுக்க சட்டை நம்ம கையில வந்திருக்குங்க பாருங்க. நான் கூட அது நான் தான் என்ன சொல்லுவாருன்னு நினைச்சா. விடாது சூத்து மூடிட்டு போங்க உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண் குழந்தைகள் பிறக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, சுத்தமா குறைஞ்சிருச்சு. இன்னும் போற போக்க பார்த்தா எப்படி வருங்காலத்துல ஒரு ஆம்பளை 2 பொம்பளையே கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதாவது நான் சொல்ல போற சிலருக்கும் வரும். நானா உண்மையா சொல்றேன், என் மனசுல இருக்கிற சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும், அது முதல் குழந்தை என்ன குழந்தையோ அது அவங்க தலையெழுத்து. ஆனா 2வது குழந்தை என்ன குழந்தை வயிற்றுல இருக்குங்கிற பாக்குற உரிமையை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைங்களோட பிறப்பு அதிகப்படுத்த முடியும். இது ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுத்தியை பிடிச்சி நீயே கும்பு. கருவுல இருக்கிற சிசுவை அழிக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நானும் சொல்லட்டுமா, ஒரு வாட்டி தான் பிறக்க போறோம்.
அந்த ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை அவனுக்கு இருக்காதா? என்னங்க ஐயா பேசிட்டு இருக்காம? இப்போ இஃபான்றவர் வந்து ஆனா பெண்ணான்றது அந்த ரிப்போர்ட் பார்த்ததுக்கே அவரை போட்டு அப்படி அடிச்சாங்க. அதுவே சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து டைரக்டா வந்து கருகொலையே பண்ணுங்கன்றாரு. இதான் சொல்யூஷன். ஆமா, இவங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் ஆதி காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க படிப்பறிவு இல்லாம. அதுக்கு தான் இதெல்லாம் படிச்சு எடுத்துட்டு வந்தது. திரும்ப வந்து இது வந்து திரும்ப நவீன காலத்துல திரும்ப நீ இப்போ வந்து பழசுக்கே போக சொல்ற. ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ பண்ணி பார்த்து கேலாக இருந்தால், அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தலையெழுத்து இன்னும் பெற்றுக்கோ, ரெண்டாவதும் பொண்ணாக இருந்தால் அதை கொல்ல சொல்கிறேன். இல்லை, அதை எப்படி இவர் முடிவு எடுக்கலான்றது தான். ஏன்னா இப்போ கேர்ள் நாங்கள் தான் யோசிக்கணும், எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் தானே ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்க? அதுவும் இல்லாமல் இவங்க டிசிஷன் தான். இங்கேயும் வந்து மேல் டாமினேட்டு தான் இருக்குது. நீங்கள் இருந்தால் நாங்கள் இருக்கணும், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் சேர்த்துருவோம். இல்லை, ஃபஸ்ட்டு இது எப்படி இவ்வளோ தைரியமாக பேச முடியுதுன்னு தெரியல. மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன்ற தைரியத்தில் பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்றது எனக்கு புரியல. இது வந்து சில பேர் கோவம் வரலாங்க, எல்லாருக்குமே கோவம் வருது. இதில் எத்தனையோ பேர் உனக்கு அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அம்மா இவங்கெல்லாம் யாருன்னா இருப்பாங்கல்ல. நீ வந்து பெண்களே வந்து இது பண்ணால் அப்போ நாளைக்கு ஆண்களே ஃபுல்லாக இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிடுவேன். எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க, நான் இங்கேருந்து பார்க்குறாங்க, திரிக்கிறாங்க எல்லாரும். டக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி முண்டுக்கல் வேற போட்டு வச்சிருக்காங்க, தலையில தூக்கி போட்டோன்னா செத்து தொலைஞ்சிரும், கொலைக்கேசில் நான் உள்ள போகிறோம். இந்த வீடியோ பாருங்களேன், கீழே ஒரு பொண்ணு நிக்குது, அந்த பொண்ணை நம்பி இன்னொரு சின்ன பொண்ணு மேல இருந்து குதிக்குது. எல்லாருக்கிட்டே ஒன்று சொல்றேன், கீழே ஒரு ஆம்பளையோ இல்ல உங்க அப்பாவோ நின்னா நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் குதிக்கலாம், சரியா? ஏன்னா அவங்க புடிச்சுப்பாங்க. பொண்ணால எல்லாம் கரெக்டா பண்ண முடியாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு ஆண்களுக்கு நீங்க நக்கி தள்ளிடுவேன்னு சொல்ல மட்டும்தான் லைக் அவங்க. என்னடா மனுஷன் இன்னும் கேர்ள்ஸ்னா வீக்னஸ் அதெல்லாம் உடச்சதான் இப்போ வந்திருக்காங்க. இப்போ எவ்வளோ விஷயம் பண்ணுக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ? வெறும் வந்து ஆண்கள் தான் அது இதுன்னு சொல்லி இன்னும் அந்த அந்த மூளை இன்னும் அப்படிதான் இருக்கான்றதே என்ன சொல்றது. அதாவது இவர் வந்து மீடியாவில் பார்க்குற ஒரு 4 குப்பைங்களை பார்த்துட்டு டோட்டலாக வந்து பெண்கள்னா இப்படி வீக்னஸ் அப்படின்னு நினச்சிங்கிறாங்க. வெளியே எவ்வளோ சாதிச்சுங்கிறாங்கன்றது தெரியல. இவங்கெல்லாம் மீடியாக்குள்ளேயே வாழ்கிறாங்க, அவ்வளோதான். இது அந்த 4 சவுத்துக்குள்ளேயே வாழ்கிறவங்க இவங்கெல்லாம். வெறும் இந்த என்னது இன்ஸ்டாகிராமில் 4 ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி தான்ட்டு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. வெளியே ஃபஸ்ட்டு போய் பாரு, உலகத்தை பாரியா, எத்தனை பேர் சாதிச்சுங்கிறாங்க, எத்தனை பேர் வண்டி ஓட்டுனுங்கிறாங்க, எவ்வளோ விஷயம் சாதிச்சுன்னுங்கிறாங்க, தெரியல போலகுது. இப்போ கேர்ளுக்கு அவ்வளோ பவர் இல்லை, வீக்னஸ்னா இப்போ நீங்கள் பிறந்து வந்ததும் அவங்க அம்மா கூட மேபி அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே பெற்றிருப்பாங்க. அந்த வலிமை யார் தாங்கணும்? அவங்க அம்மா தானே தாங்கியிருப்பாங்க. அப்புறம் எப்படி பவர் இல்லை வீக்னஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் மண்டல ஃபுல்லாக ஆம்பளாம்னு யாரோ புகுத்தி வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு வீடியோவில் வந்து ஒரு பொண்ணு கீழே வச்சா தாங்கி பிடிக்க ஆம்பளையாக இருந்தால் காப்பாற்றிருவேன். ஐயோ, அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் வந்து ஆம்பளைங்க இருக்கிற இடத்துலையும் நிறைய ஆக்ஷன் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ அவங்களாம் என்னன்னு சொல்கிறது? இல்லை நீ ஆம்பளை இல்லை நிறுவியா? ஜிபி கொடுத்தா என்னங்க ஆச்சரியம் இது? யாரும் நினைச்சுக்கிறேன். அப்புறம் தான் அவங்க கமல் இஸ் ஓவர் ரேட்டட்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க வந்து அவங்க கமலை மீன் பண்ணல, நான் ரெட் ஃபிளாக்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க விருமாண்டின்ற கேரக்டர் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. என்னது? இவங்க அந்த படத்தை பார்த்தாங்களா இல்லையா? தெரியல. குண்ட தாண்டி விடுத்த ஓடி போய் கல்யாணம் பண்ண போட்ட ஒரே ஆள் இவருதாங்க. கோவம் வரும், ஆனால் குணம் இருக்கும். என்கிட்ட குரலை சுற்றி பேசுறது எல்லாம் குரலை சுற்றி பேசுறதுன்னா அப்படி கிடையாது. நீ அன்பாக பேசினாலே நான் அன்பாக எல்லாமே கேட்டுப்பேன். கோவமாக என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியமே கிடையாது. அப்படி நீ கோவமாக பேசினா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி உனக்கு பொண்ணா ஏதாவது கோவமாக பேச அப்படி கோவமாக பேச மாட்டேன். அப்படின்னா எப்படியா சூழ்நிலைனால இருக்கும். எப்படி சுற்றிருக்கேன் பாத்தியா? இப்போ பாப்பா வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். எப்படியோ ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு பாப்பா காலேஜுக்கு போயிட்டா செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க வாயேதான் பிரச்சனை இருக்கும் போல. லவ் பண்ணிட்டு இல்லைங்க, சும்மா செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இல்லைங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. அவரே அழிச்சுவேன். கனவுல கூட நடக்காத விஷயத்த நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா?
ஒரு வழியா ருக்மிணியோட கந்தாரா யூனிவர்ஸ்க்கு வந்தேன். நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இறந்து இல்லாம ஊரே கத்துங்க. அப்படியே இருந்திருக்கலாமே. அவங்கள தலையை சுற்றி மூக்க தொடுவாங்க. நல்ல ஐடியா. இப்படி இருந்தவரா? இப்பதான் மனுஷனா மாறிடுறாரு. நாய் துரத்துற மாதிரி சுத்திட்டு இருந்த இப்ப நாகரிகமா மாறிட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் காரணம் லவ் தான் பாஸ். லேப்டாப்பா மேடம், அது லேப்டாப் மேடம். போய் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் டயலாக்காவது மாத்தி மாத்தி சொல்லிருக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க. பெரிய சம்பவம் நடந்துருங்க. அது 1 லட்சம் சேர் போட்டோம். எல்லாருக்கும் ஒரே பேமெண்ட் போல, அதான் ஒரே டயலாக் வருது. எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நான் கேக்கலையே. இனி கேப்பேன்னு வீடியோ இருக்கும் போதே இவ்வளோ ஏமாத்தலாம். அது சம்பவம்ல சருத்து. என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். கரூர்ல நேத்து திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா. ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேர் சேட் போட்டு கிரவுண்ட் இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த ஃபஸ்ட்டு கேகே இஷ்யூ இருக்குது பார்த்தீங்க, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அந்த டவுட் எனக்குமே இருந்தது. சரி இப்போ ஸ்ட்ரைக் அடித்தாங்க, அந்த அம்மா வந்து ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு ஃபால்ஸாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுருந்து யூடியூப் என்னத்தை தான் அனலைஸ் பண்ணுறப்போ சரி ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா இது ஆமாம் அப்படி இருக்கா அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டிங்களா? இந்த ரூல்லாம் இருக்கே, இது கீழே எதுவுமே வரலையேன்னா அப்போ எந்த லைன்ஸுமே இல்லை. ஸ்ட்ரைக் அடிச்சா அடிச்சிடலாம் அப்படின்னா அப்போ யூடியூப் என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கு புரியலையே. இல்லை, ஒரு வாட்டி மதன் கௌரி ப்ரோ கூட அவர் சேனலுக்கு ஒரு விஷயம் பற்றி பேசியிருப்பாரு. அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ கூட அவர் சொல்வார், அப்படிலாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தா உடனே யூடியூப் வந்து கொடுத்துடாது, அது நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, இவங்க கொடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ நடக்கிறது பார்த்தா தெரியல, அது வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, வேற ஒரு விஷயம் மாதிரி கொடுத்து அப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல கார்பரேட் ஸ்ட்ரைக்கை. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஃபுல்லாக இப்போ ஏஐ தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் நடக்குது. முன்ன வந்து இருந்தது வேறு, இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஏஐ வந்ததுனால எல்லாம் அதே பார்த்துக்க அந்த அப்டேட் விட்டுட்டு எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டாங்க போல இருக்குது. அது கொடுத்தா கொடுக்குது, அது என்ன அனலைஸ் பண்ணுறது எந்த இதுவும் இல்லை. திரும்ப நம்ம உட்காந்து அதுக்கு மெனக்கெட்டால் மட்டும்தான் அது மெயினுக்கு இதுக்கு ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு வருமா என்னன்னு தெரியல. சுத்தவராங்க. அதான் ஆக மொத்தம் வந்து ஒன்றும் இல்லாத நம்மளை தான் போட்டு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறோம். இது இருக்கிறவங்க அந்த காசு வச்சு என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. எனக்கு வேற அந்த நடுவில் பேசினார்ல கேர்ள் பா இவ்வளோ தான் இருக்கணும் பிறந்திருக்காங்க, அது எனக்கு வேற அதுவே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது இன்னொரு விஷயம் தான் சொல்லணும்னா, இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சாய்ஸு சரியா, இப்போ அவங்கவுங்க டிசிஷன் தான் ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இவர் வந்து இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு இன்னொருத்தரோட லைஃப்பில் அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷனை உட்காந்து இவர் பேசுறாருங்கிறதே இன்னுமே நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அதுவே மைண்டில் போயிட்டே இருக்கு. அடுத்து மன்னிச்சவ அவங்க சொல்லியிருந்தாங்களே, அது வீடியோ என்னன்னு தெரியல, அது முழுசாக பார்க்கணும். பட் சொன்ன வரைக்குமே புரிஞ்சது என்னென்னா கமல் வந்து ஓவர் ரேட்டன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விருவாண்டியன்னு ஒரு படத்தில் கேட்டால் அதில் மட்டும்தான் ஓவர் ரேட்டிங்னு சொல்கிறாங்கன்றாங்க. மேடம் அது மட்டும் என்ன, அவரோ அந்த படத்தை பார்த்தா நீங்களே புரியும். இப்போ பார்க்காம பேசுகிறீங்கன்னு தான் அர்த்தம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாக அவர் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காரு அந்த பக்கம். ஸோ இப்போ என்ன வேணால் பேசலான்ட்டு அப்படி பேசிக்கிறாங்களா அந்த தைரியத்துலன்னு தெரியல. மக்களுக்கு வந்து அதை பிரித்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. சினிமா ரீதியாக அவர் வேறு, அரசியல் ரீதியாக அவர் வேறுன்றது தேவைக்கு அதிகமாக தான் பண்ணியிருக்காரு அந்த காலத்துலேருந்து. அந்த டைம்லேருந்தே அந்த டைம் மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சு கூட இருக்காது. அப்பயும் உட்காந்து அதுக்கு மெனக்கெட்டு அவ்வளோவும் பண்ணி வச்சுருக்காரு சினிமாக்காக. சினிமா இன்னி வரைக்கும் தாங்கி பிடிச்சிருக்காரு. நம்மளை பற்றி ஒரு பேசும் பொருளாக சினிமா இருக்குன்னா அது முக்கிய காரணமே அவர் தான். நம்பர் 1 அவர் தான் இருப்பார். இன்றைக்கி இப்போ வர ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறன்னு பார்த்தா இவர் அந்த டைமில் அது பண்ணி முடிச்சிருப்பார். உங்கள் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.